Praise the Lord to all my Christian family. என்னோட ஸ்டாஃப் ஒருத்தங்களை நான் இன்னொரு வார்டுக்கு ரிலீவிங்காக அனுப்பிச்சிருந்தேன். அவள் அந்த வார்டில் டியூட்டி முடிச்சுட்டு அடுத்த நாள் என்னை பார்த்து ஒரு விஷயம் சொன்னான். என்னென்னா, மேம், நான் நிறையா வார்டில் போய் ஒர்க் பண்ணியிருக்கேன், எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஆனாலும் இந்த வார்டுக்குள்ளே நுழையும் பொழுது எனக்கு ஒரு விதமான பயம் இருந்துச்சு. நான் அதை செஞ்சிருவேனா செய்ய மாட்டேனா அப்படின்னு. ஆனால் நான் இப்படி திரும்பின பொழுது அந்த வார்டில் ஒரு வசனம் எழுதியிருந்தது. கலங்காதே திகையாதே, நான் உன் தேவன் அப்படின்ற வசனம் இருந்துச்சு. அதை பார்த்த உடனே, படித்த உடனே எனக்குள்ள ஒரு பெரிய தைரியம் வந்துச்சு. நான் நல்லபடியாக செய்து முடிச்சிட்டேன்னு சொன்னாங்க. அதே போல் என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவளும் ஆண்டவர் அறியாத ஒரு குடும்பத்திலேருந்து வந்த பிள்ளை தான். ஆனால் ஏசப்பா மேலே நிறைய நம்பிக்கை உண்டு. ஒரு நாள் அவங்க வீட்டில் ஒரு பயங்கரமான எமர்ஜென்சி. அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒருத்தங்க ரொம்ப சிக்காயிட்டாங்க. அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்து ஆட்டோவில் போட்டுட்டு வேகமாக போயிட்டுருக்காங்க. அப்போ பயங்கர பதட்டத்தில், இயேசுவே என்னோட பேசுங்க, இயேசுவே என்னோட பேசுங்கன்னு என் மனசில் நான் கதறிட்டே போகிறேன். எனக்கு முன்னாடி ஒரு கார் போகுது, அதில் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் அப்படின்ற வசனம் இருந்துச்சு. அதை பார்த்த உடனே எனக்குள்ள பயங்கரமான ஒரு தைரியம் வந்துச்சு, சந்தோஷம் வந்துச்சு, நம்பிக்கை வந்துச்சு. அந்த பர்சனும், சிக்கான பர்சனும் நல்ல விதமாக சரியாகி இன்றைக்கும் நல்லா இருக்காங்க. எனக்கு அன்பானவர்களே, நாம் வண்டியில் எழுதி வைக்கிற வசனம், ஸ்டேட்டஸில் வைக்கிற வசனம், ப்ரொஃபைலில் வைக்கிற வசனம், நம்மளோட வீடுங்களில் மாற்ற வசனம், நம்ம வேலை செய்கிற இடத்துல மாற்ற வசனம், இது எல்லாமே யாரோ ஒருத்தருக்காக ஆண்டவர் அதை நம்மளை செய்ய வைக்கிறாரு. அது இன்னொருத்தங்களுக்கு நிச்சயமாக உபயோகமாகும். நம்ம ஏற்கனவே சொல்லபடி வசனத்துக்கு ஜீவன் உண்டு. அது செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது, அது கிரியை செய்யும். இதுவரைக்கும் நீங்கள் செய்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து செய்யுங்க, இல்லைன்னா செய்ய முயற்சி செய்யுங்க. முடிஞ்சளவு வசனத்தை எல்லாருக்கும் சொல்லுங்கள். அது மற்றவங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக இருக்கும், நமக்கும் ஆசீர்வாதமாகும். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.